ஹாய்ங்க, குட் ஈவினிங். கழனி பக்கம் வந்தே ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் ஒரு விசிட்டை போட வந்துட்டேங்க. இங்கே வந்து பார்த்தா எங்கள் வீட்டில் கழனி வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஒரு மிஷினை வச்சு சுற்றிட்டே வராங்க. அது பார்த்தா களையெல்லாம் எடுத்துகிட்டு வருதுங்க ஃபுல்லாக. பார்க்க குட்டி மிஷின் மாதிரி இருக்குது, ஆனால் நல்லாவே ஒர்க் பண்ணுதுங்க. இப்போ இது கொஞ்சம் ட்ரெண்டாக இருக்குது போல இருக்குது. இந்த மாங்காய் செடிக்கெல்லாம் ஒரு விசிட்டை போடணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்ருக்கேன். ஆனால் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால வர முடியலங்க. இப்போ தான் சரி வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்தால் இங்கே எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது மாங்காய். அங்கே இன்னும் பெருசாக வளரணும், எல்லாம் சின்னதாகவே இருக்குது. டிஸப்பாயிண்டட். சரி இன்னொரு மரத்துக்கு போகலான்னு பார்த்தா இவங்க இப்போ தான் சின்ன செடியாக இருக்காங்க. சப்போட்டா மரத்தில் சப்போட்டா இருக்குன்னு பார்த்தேன், அதனோட சீசனே போயிடுச்சு. ஆனால் மரம் இப்போ தான் கொஞ்சம் துளிர் விட்டு அழகாக இருக்குது பார்க்கவே. இந்த மரம்லாம் ஓரளவுக்கு அடி வாங்கி கொஞ்சம் நல்லா வளர்ந்து நிற்கிறாங்க. பயிரெலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. இப்போது வெயில் தான் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ரொம்ப தீஞ்சு போன மாதிரி இருந்துச்சு பயிரெலாம். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. மல்லிகைப்பூ செடியில் மல்லிகைப்பூ இருக்குன்னு பார்த்தேன், பட் இல்லை. அப்படியே எங்கள் தங்கச்சி வந்து களை பறிச்சிட்டு இருந்தாங்க. அதை அப்படியே அவங்கள கிண்டல் பண்ணிவிட்டு சிரித்து பேசிட்டு அப்படியே நான் கிளம்பிட்டேங்க. ஜாலியாக இருக்கே. போகிற வழியில் குருவிக்கூடு இருந்துச்சு. இந்த மாங்காய் மரம் சாஞ்சதுனால அது உள்ளே இருந்திருக்கு போல். அது பாவங்க கூடெல்லாம் விழுந்துட்டுருக்கு.